வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நமக்கு ஒரு சின்ன நியூஸ் அப்படின்றது இப்போ வந்திருக்கும். ஸோ நேற்றைய தினம் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த தகவலில் தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் அப்படின்னே சொல்லலாம். சந்தேகம்ன்றதை விட பயம். அது என்ன அப்படின்னா, இந்த கோர்ட்டில் வேலைக்காக அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ். ஸோ அந்த ஒரு விஷயம். அடுத்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர் வரையும் டைம் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே எப்போ வேணால் போடுவாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். சும்மா 10 நாளில் இன்னும் ஜாயினு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் என்ன ஜாயின் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னா எப்படி அவ்வளோ வேகமாக போட முடியும்? ஸோ அதனால் முதல்ல ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதம் பார்ப்பாங்க, இருக்காங்களா, வேலையை விட்டு போகிறாங்களா அப்படின்னு. வேலையை விட்டு போகிறவங்களுக்காக தான் உங்களுக்கு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டோட போஸ்டிங்கு. ஸோ அதனால் முதல்ல வரணும், ஜாயின் பண்ணணும், பண்ணிவிட்டு வேலையை விட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான ஆப்ஷன் அப்படின்றதே பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படின்றது இருக்கும். ஸோ 1 இயர் வரைக்கும் எப்போ வேணால் கூப்பிடுவாங்க. பட் கண்டிப்பாக கூப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, வேக்கன்சியும் நிறைய இருக்குது. அந்த ரீசன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாப்காக அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ். முதல்ல நியூஸே ஒரு தப்பான விஷயம். ஜாப் கொடுத்து அதை பணம் கொடுத்து ஏமாறலை யாரும். பணம் கொடுத்து ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சாங்க, பட் அது நடக்கலை. இப்படி என்ன சொல்லலாம்? ஏன்னா இப்போ பணம் கொடுத்தவங்க எல்லாருக்குமே வேலை கிடச்சிருந்துச்சு அப்படின்னா, இப்போ ப்ராப்பராக நீங்கள் எக்ஸாம் எழுதி, ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி, இன்டர்வியூ அட்டன் பண்ணி, அதில் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பராக ஒரு மார்க் வாங்கி, உங்களுக்கான ரிசர்வேஷன் எல்லாமே கொடுத்து ஃபாலோ பண்ணி, ஜென்யூனாக ட்ரை பண்ணி இப்போ ஜாப்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, ஜாபில் ஜாயின் பண்ண நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. அவங்க காசை கொடுத்து கூட போட்டி போட்ட தேர்வர்களை ஏமாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏமாந்தது அவங்க தான். இப்படி தான் சொல்லணுமே தவிர காசை கொடுத்து ஏமாந்தாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏமாற்றணும்னு நினச்சி ஏமாந்து போயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ அதனால் உங்களை ஏமாற்ற நினைத்த நபர்கள் ஏமாந்து விட்டார்கள். அப்படி தானே தவிர இதோட கான்செப்ட்டு காசு கொடுத்துட்டாங்க ஏமாந்துட்டாங்க, ஐயோ ரொம்ப பாவம் அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பண்ணதே அது ஒரு க்ரைம் அப்படி தான். ஏன்னா நீங்கள் ஒருத்தரை ஒரு இடத்துல ஒரு ஜென்ரலாக நம்ம போகிறோம், அமௌண்ட் கொடுக்குறோம், வேலை வாங்கி தராங்க அப்படின்னா, நம்மளை ஏதோ ஒரு ரிசர்வேஷன்லேயோ ஏதோ ஒரு ஆள், வேறு ஒரு நபர் நேர்மையாக வரக்கூடிய இடத்துக்கு ஒருத்தன் காசை கொடுத்து உள்ளே வரான் அப்படின்னா, அப்போ அவன் பண்ணுறது தான் க்ரைம் பண்ணலான்னு நீ முடிவு எடுத்திருக்க. முதல்ல க்ரைம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அடுத்து என்ன ப்ராசஸோ அது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ இதை பண்ணிவிட்டு நான் தான் ஏமாந்துவேன் அப்படின்னா இது என்ன கான்செப்ட்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் அதாவது தேர்வர்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னென்னா, ஓகே இவங்க இப்படி ஏமாந்ததுனால இதில் யாராவது ஒருத்தர் கேஸை போட்டு, இதில் யாராவது ஒருத்தர்னு இல்லை, வெளியில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கேஸை போட்டு நமக்கு வேலை கிடைக்கல, ஸோ பணம் கொடுத்து போயிட்டாங்க, இது என்னென்னு உண்மைத்தன்மை சரிங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படின்னு பயப்படுறீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்படி ஒரு வேலை ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா இந்த 80 பேரும் உள்ளே இருந்துருப்பாங்க. உள்ளே மீன்ஸ் ஜாபில் உள்ளே இருந்துருப்பாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறப்ப தான் இவங்களுக்கெல்லாம் விரக்தி. ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கோ கோர்ட்டுக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத நபர்கள் பண்ணின ஒரு விஷயம். தனிநபராக நான் உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன், எனக்கு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணுறது பண்ணிவிட்டு அது ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு சைடுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ எந்த ஒரு இதுக்குமே அஃபிஷியலாக எங்கேயும் யாரும் எதுவும் போகலை. ஒரு தனிநபராக பண்ணினா ஒரு குற்றம் தானே தவிர இது ஜென்யூனாக அந்த மாதிரி யாருக்கும் எதுவுமே போய் சேரலை, யாரும் எதுவும் பண்ணவும் இது வரைக்கும் பண்ணினது இல்லை. ஸோ அதனால் கோர்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
ஸோ அதனால தான் இந்த 80 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாதிக்கப்படலைன்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் மறைமுகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, நம்ம தான் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, ஏதோ ஒரு ரீசன்னால் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அதனால் இந்த 80 பேருமே அவங்களாவே தனியாகவே இது பண்ணி ஃபெயில் ஆகி வெளியில் வந்தவங்க தானே தவிர இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கோர்ட்டில் கேஸ் போடுறது அப்படின்னா யாராவது ஒருத்தர் அப்படி உள்ளே வந்திருந்தால் தான் போட முடியும். யாருமே வரல அப்படின்ற பட்சத்தில் அப்படி கேஸ் போட்டோ இல்லை ஸ்டாப் பண்ணி வச்சோ இதுக்கு ஏதாவது உண்மைத்தன்மை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, இப்படி யாரும் உள்ளே வரலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரலைன்னு முடிச்சுக்குவாங்க ஒரே வார்த்தையில். அப்படி வர்ற மாதிரி இருந்திருந்தால் இந்த 80 பேர்லேருந்து ஒரு 60-70 பேர் வந்திருக்கணும்ல உள்ள. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. ஸோ அதனால் ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கி கட் ஆஃப்குள்ளே வந்த நபர்கள் மட்டும்தான் கோர்ட்டுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போகிறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. அதனால் நீங்கள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கும் சீக்கிரமாகவே ஜாயினிங் அப்படின்றது வரும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்துருச்சு. நம்ம முன்னாடியே சொன்னோம், எலெக்ஷன்ன்றேன் ரிசல்ட் டேட் அப்படிங்கிறது நம்ம அக்யூரேட்டாக இந்த தேதியில் வந்துடும் சொன்னோம். பட் நம்ம சொன்னதுக்கு நாளே வந்துருச்சு. ஆனால் இதை இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டு விஷயத்தை, அதாவது உங்களோட ரிசல்ட் டிஸ்ட்ரிக் வந்துருச்சு அப்படின்னா அது உங்களோட டிஸ்ட்ரிக் மாவட்ட நீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். அது அப்பாயின்மெண்ட் ஆர்டராக இருந்தாலும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி. ஸோ இதற்கு முன்னாடி நடந்த தகவல்களை நம்ம சேகரித்து இப்படி நடந்திருக்கு, இது நடக்குது, அடுத்த ரிசல்ட் இப்போ வரப்போகுது அப்படின்னு வேணால் மேபி ஏதாவது தகவல் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இதுக்கப்புறம் அந்தந்த மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் சொன்னால் மட்டும்தான் அந்த தகவல் தெரியுமே தவிர மற்றபடி டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ 5 டிஸ்ட்ரிக் பெண்டிங்கில் இருக்குது, 10 டிஸ்ட்ரிக் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அது பெண்டிங் தான். அது நம்மளால் இந்த டேட்டில் போடுவாங்க, அந்த டேட்டில் போடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படி சொல்லவும் முடியாது. ஆல்ரெடி வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டுக்குங்க. இல்லை டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் டைரெக்டாக போய்ட்டு ஏதாவது தகவல் தெரியுமா, எப்போ கூப்பிடுவீங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டுக்குங்க. இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை ஒரு வருஷத்துக்குள்ளே கூப்பிடுவாங்கன்றது தெரியும். பட் 6 மாதத்துலேயும் கூப்பிட்லாம், 9 மாதத்துலேயும் கூப்பிட்லாம், 12 மாதத்துலேயும் கூப்பிட்லாம், இல்லை கடைசி நாள் இன்றைக்கி தான் வெயிட்டிங் லிஸ்ட் முடிய போகுதுன்னா இன்றைக்கி மதியம் கூட கூப்பிட்லாம். ஸோ அதனால் நம்ம கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. வேக்கன்சி அப்படின்றது ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்குது. என்னென்னா நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸு, நிறைய ப்ரொமோஷனு அப்படி இப்படின்னு கொடுத்து வேக்கண்ட் ஏகப்பட்டது இருக்குது. அதை வேணால் சொல்லலாம். ஸோ வேக்கன்சி பொறுத்தளவுக்கு நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஆள் எடுப்பாங்க, அல்லது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள போடுவாங்க. ஸோ அது கன்ஃபார்மாக தெரியும். பட் 1 இயரில் வெயிட்டிங் லிஸ்ட்டை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. 1 இயருக்கு அப்புறம் அது வேலிடிட்டி முடிஞ்சிடும். ஸோ 1 வருஷம் வரையும் தான் உங்களுக்கான டைம் டூரேஷன் அப்படின்றது. ஸோ அது வரைக்கும் 1 வருஷம் இருக்குது, 1 வருஷம் இருக்குன்னு வெயிட் பண்ணாமல் வேறு ஏதாவது தேர்வுகளுக்கு படிங்க, அதுவும் பெட்டர். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.